கிராஃபிக்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. இவங்க மட்டும்தான் அந்த கடவுளுக்கும் சாத்தானுக்கும் எப்படி சண்டை நடக்குது, அதை வச்சு எப்படி உலக ராஜ்யங்கள்லாம் கட்டப்படுது, அதனால மக்களுக்கு எப்படி அழிவு வருது, இதை பற்றி அதிகமாக சைனாவில் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அந்த லைனில் இது நல்லா இருக்குது. அது சொல்கிற மெசேஜ் உண்மைதான். கடவுள் சாத்தான் அவங்கள வச்சு தான் இப்போ இருக்க ராஜ்யங்கள்லாம் உருவாக்கப்படுது. அதனால் மக்களுக்கும் அழிவு ஏற்படுதுங்கிறதெல்லாம் உண்மை தான். அதை நல்லா காட்டியிருக்காங்க. கிராஃபிக்ஸ் எல்லாமே ஹாலிவுட் படத்துக்கு ஈக்குவலாக இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. ஆக்சுவலாக எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு கான்செப்ட் தான். நல்லா இருக்குது. குழந்தைங்களாம் ஆராமமாக பார்க்கலாம். ரொம்ப அந்தளவுக்குலாம் கிளாமர் இல்லை, பார்க்கலாம். போரிங்லாம் இல்லாமல் போகுது. எல்லா டைப் ஆடியன்ஸுக்கும் நல்லா இருக்கு. படம் பார்க்குற அளவுக்கு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. கொடுத்த காசுக்கு வேஸ்ட் கிடையாது. அப்படிங்களா? இந்த டிராகன் வர சீன்லாம் எப்படி இருக்கு? அது கிராப்ஸ் தான் இருந்தாலும் அது திடீர்னு போயிடுச்சு. அப்படிங்களா? எல்லாரும் பார்க்கலாங்களா? குழந்தைங்கள் மட்டும் இல்லை, மொத்தத்தில் இதில் நல்ல ஒரு கருத்து இருக்கு. அப்படிங்களா? விஷயம் என்னன்னாக்கா, ஒரு அப்பன் தகப்பன் பிரிஞ்சிடறாங்க. அரசை அதை நாட்டை ஆளணும் அப்படின்னு சொல்லி பையன்காரன் நினைக்கிறான். அப்பங்காரன் அது எப்படி வைக்கணுமோ அப்படி வச்சுன்னுக்கிறான். ஆனால் மகன் தான் எதிர்த்து வந்தான். ஆனால் அவனும் ஒரு ஆபத்தில் மாட்டிக்கிறான். மாட்டின பிறகு அவன் அதை தெரிஞ்சுக்கிறான், அது தப்பு அப்படின்ட்டு. தெரிஞ்சு லாஸ்ட்டில் கரெக்டாக அப்பங்கிட்டே சேர்றான். அப்பா நான் செஞ்சு தப்பு அப்படின்ட்டு அவன் தரனாகிட்டு அதுக்கப்புறம் ஆட்சி அவங்கள்ட்ட கொடுக்கறதுக்கு வராங்க. படம் பிடிச்சிருக்கு. படம் சூப்பராக போயிருக்கு. படம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, பார்க்கலாம். எப்படி சார்? ஒரு வாட்டி பார்க்கலாம். பக்காவாக இருக்கு. சூப்பராக இருக்கு. அதெல்லாம் நல்லா இருக்கு. படம் எப்படி சார்? நல்லா இருக்கா? பார்க்கலாம். பிடிச்சிருந்துச்சா? நல்லா இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. பார்க்கலாம். அந்த சுறுசுறுப்பாக இருக்கு.